குமாரி மாமா சுகுணா சுந்தரி வெளிகட்ட கொட்டினாலே அத்திற்கு ராமரி பக்கு ராமலிங்கம் டான் டான். அதாவது கொண்டாரெட்டி இருக்கால, அவன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அவனை தான் போய் தேடி பார்க்கணும். ஏன்னா அவன் கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சுன்னா தனியாக மேலே போயிடுறான். அவன் மேலே போய் சரக்கு சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். டேய், அதாவது இப்போ நீ கரெக்டாக நம்ம ஒரு பிளான் போடலாம். அதாவது அந்த கொண்டாரெட்டி கரெக்டாக 6 மணிக்கு மேலே போவான். அப்போ நான் கரெக்டாக உன்னை ஒரு 9 மணிக்கு நான் உன்னை கூப்பிட்றேன், விசில் அடிப்பேன். நான் விசில் அடித்த உடனே நீ கரெக்டாக பின்வாசல் வழியாக மேலே வந்துடு. அது வழி அர்த்தமாயிந்தா? சரி, உனக்கு மட்டும் எப்படியா எதுவுமே தோணுது? இன்னைக்கு என் பொண்ணுக்கு நான் பார்ட்டி வச்சுக்க. இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள். பார்ட்டியா? பார்ட்டியில் நீ எப்படியும் டான்ஸ் தான் ஆட போகிற. சரி, சீக்கிரமாக போய் ஆடு, அதை போய் பார்க்கலாம். வா. Shawty, I'm gonna get ya. You know I'm gonna get ya. You know I'll even let you be my chamak chalo. Kaisa sharmana aaja nach ke dikha de. Aa meri hole aaja pari da gira de. Aa meri yakkiyon se yakkiyon mila de. Hum dono nakhre hi ka. Wanna be my chamak chalo. 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 मैं हूँ डॉन, मैं हूँ डॉन, मैं हूँ डॉन। अरे दीवानो டேய், என்னடா என்ன மாதிரி பாலகிருஷ்ணா மீசை நானும் வச்சுட்ட? பாலகிருஷ்ணா ஃபேன். அடா பாவி, இதுதான் நம்ம பிளான். இப்போ வா, இதை பிடிச்சி மேலே ஏறி நம்ம கொண்டாரெட்டி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வா, ஃபர்ஸ்ட் நீ முதல்ல ஏறுப்பா. சரி, நான் ஏறி காட்டுறேன். டேய், ஐயோ முடியலையே. வாடா வாடா, தூக்குடா. டேய், என்னடா காலை பிடிச்சி இழுக்கிற? அடா பாவி, ஐயோ. ஏய், ஏன்டா இப்ப கீழே விழுந்து? அட அறிவு கடப்பையிலே, யாரா மேலேருந்து இழுத்தா விழ மாட்டாங்க. சரி, உனக்கு இதெல்லாம் சரிப்படாது. நம்ம ஸ்டெப்ஸ் வழியாகவே போகலாம். வா, ஏன் மேலே ஏறி போனால் கரெக்டாக ஸ்டெப்ஸ் வந்துடும். அது வழியாக போகலாம். டேய், அங்கே பாடுற கொண்டாரெட்டி. வாடா, நம்ம போய் ஓடிடலாம். டேய், ஏன்டா சாணியை மெச்சிட்ட? இருறா, நானும் ஒளிறேன். ஏய், என்னடா பயங்கரமாக வந்துட்டுக்கிறான். என்னென்னவோ துண்டெல்லாம் போட்டுன்னு இரு, என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாம். எங்க பாக்குற? ஹலோ, நான் இருக்க இடத்துல தான்டா இருக்கேன். ஹலோ, என்னடா பண்ண போற? ஹலோ, இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லா காசையும் திருட்டுக்கிட்டு வந்துடுறேன். இன்னும் 5 நாள் வெயிட் பண்ணு, அவங்களை எல்லாரும் வெட்டிட்டு வரேன். அந்த காசெல்லாம் எடுத்துன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு படக்காரனா இல்லை நம்ம. டேய், ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, கட் பண்ணுறான். எனக்கு அப்போவே இவன் மேலே ஒரு டவுட்டு. திருட்டு பையன் என்னடா பிளான் போட்டிருக்கிறான் பாரு. நம்ம கிட்ட இருந்து காசு திருடுறானா? போர் அடிக்குதே, கொஞ்சம் பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடலாம். ஃபோன் வேறு கொஞ்சம் வளன்னு இருக்கு, சாணி மாதிரி. எப்படி ஆடுறான் பண்றவன்? இதுக்கு முன்னால தவுள் வாசிச்சிருப்பான் போலகுது. அதான் கையை மடிச்சு ஆடுறான். நல்லா ஆடு. இவன் நீ பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டான் என் பக்கத்தில் உட்காந்து. ஏய், என்ன வராங்களா பாரு. யாரும் இல்லை.
யாரும் இல்லை. இப்போ நான் சொல்கிறது கேளு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் நேராக போய் உனக்கு முடி வெட்டி ஷேவ் பண்ணி நானும் ஷேவ் பண்ணிக்கிறேன். ஷேவ் பண்ணி நேராக வீட்டை விட்டு வெளியே போய் வீடியோவை எடுத்துன்னு அண்ணங்கிட்ட வந்து காட்டி அவனை வேலையை விட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அடக்க முடியல. பாத்ரூம் தர வீட்டில் கட்டி வச்சிருக்காங்க, வெளியே வந்து இவரு கண்ட குடிக்காரன் நல்லா வீட்டுக்குள்ள சேர்க்கறது, குடிச்சிட்டு இப்படி படுத்துக்கிறானுங்க. இவனை போயிட்டு வந்து நம்ம தூக்கலாம் வாடா. இவன் யாருன்னு வேற தெரியல நம்மளுக்கு. ஹலோ, ஏய் தம்பி, யார் பண்ணி? டேய் மாமா, நீயா? என்னையா ஆச்சு உனக்கு? ஏன் இங்கே சாயிற? ரொம்ப குளிருது. பார்த்து மெல்லமா நடங்க. போங்க. டேய் என்ன ஆச்சோ தெரியல, கெம்பேல் மாமா விழுந்துட்டு இருந்தாரு. நீங்க ஏதோ ஃப்ரிட்ஜு சாதம் கொடுத்ததா சொன்னாரு. ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜு சாப்பாடு தான் சாப்பிட்டு தான் இந்த மாதிரி ஆகிட்டாவ. வெப்புவேல் நல்ல மனுஷன். கோழி குண்டெல்லாம் அருமையாக சாத்துவார், எல்லா வேலையும் பார்த்துக்குவார். பெஸ்கி ஊருக்கு போனால் கொண்டா காட்பாடி வரலாம் போயிட்டு காரில் அவங்கள வண்டி ஏற்றிட்டு தான் வருவார். ஃப்ரிட்ஜு சாப்பாடு கொடுத்ததே நீங்கள் தான். மேனேஜர் இருந்தால கொண்டாரெட்டி, அவன் தான் நிறைய கோல்மால் பண்ணி நம்மக்கிட்ட இருந்து திருடுறான். எல்லாத்தையும் நம்மக்கிட்ட திருடணும்னு பிளான் போட்டிருக்கிறான். அந்த வீடியோவை நான் வச்சிருக்கிறேன், இருங்க காட்டுறேன். நான் அந்த நாள் வெயிட் பண்ணு, அவங்கள எல்லாரும் வெட்டிட்டு வரேன். அந்த காசெல்லாம் எடுத்துன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு படக்காரனா இல்லை நம்ம. டேய் ஃபோன்ல பேலன்ஸ் இல்லை, கட் பண்ணுறோம். எடுத்துருக்கேன். நான் என்ன செய்யட்டும், நம்பி அவனை வேலைக்கு வச்ச. அவனை வேலையை விட்டு எடுத்துருங்க. இவன் தான் நான் கூட்டிகிட்டு வந்த புது ஆள். வா, இவன் பேர் பேங்கோ. நல்ல ஆள், நல்ல தொழில் சுத்தமான ஆள், நல்ல சூப்பராக வேலை செய்வான். ரொம்ப நன்றி ஐயா. இனிமே நீ வந்து அந்த புலி திருடத்து அது திருடத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல வேலையா செய். பாத்தியா, நல்ல மாதிரியே கூட இருக்கிறானுங்க, ஆனா ஏமாத்திடுறானுங்க. இவனுங்க மாதிரி ஆளுக்கிட்ட தான் நம்ம உஷாரா இருக்கணும். இது மாதிரி ஏமாத்துறவங்கலாம் கடைசி ஜட்ஜ்மெண்ட் எப்போ நெருப்புல தள்ளப்படுவாங்க. அது வரைக்கும் நம்ம இவனுங்க மாதிரி ஆளுங்கிட்ட உஷாரா இருக்கணும். கடவுளை நம்பிட்டு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான்.